Yes. So, hello aspirants, welcome to Adaptive for 7. So, நான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்னைக்கான ஒரு செஷன் என்ன சார் அப்படின்னா ஒரு சூப்பரான செஷனாக இருக்க போகுது. எஸ், இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செஷனை கிளியர் பண்ணிட்டு போகிறோம். ஸோ என்ன சார் அப்படின்னா ஒரு எக்ஸாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப 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 முக்கியம் ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது. அப்போ அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றத நம்ம எப்படி சார் படிக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம், ஸோ அதோடைய சிலபஸ் என்ன, எங்கே ஒருவேளை எனக்கு வந்து சிலபஸ் அப்படின்னு நான் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிடுங்க. எஸ், ஸோ இந்த செஷனை கம்ப்ளீட்லி ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா, இது ஒரு சூப்பரான செஷனாக இருக்க போகுது. எஸ், ஓகே. ஸோ அப்போ நான் ஒரு எக்ஸாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் சார் அப்படின்னா எனக்கு காமன்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய எக்ஸாம். சரிங்களா, அடுத்து வந்து எஸ்எஸ்சி, அடுத்து எனக்கு ரயில்வே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க சார் அப்படின்னா எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா பேங்கிங். இது இல்லாமல் ஒரு கேட்டகரி அப்படின்றது இருக்கு, அதுதான் அதர்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரிப்பா. ஸோ அப்போ எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படி சார் அப்படின்னா குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4. சரிங்களா, இது 3 தான் நம்ம காமனாக எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். இப்போ நான் எந்த எஸ்எஸ்சியில் அப்படி எடுத்துக்கிட்டேன் சார் அப்படின்னா எனக்கு என்ன சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், இது இல்லாமல் ஜேஇ, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிபிஓ, ஜிடி இந்த மாதிரியான எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். அடுத்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேக்கான எக்ஸாம். ஸோ இப்போ எனக்கு என்டிபிசி, அதுக்கப்புறம் ஏஎல்பி, குரூப் டி, ஜேஇ. எஸ், ஸோ பேங்கிங் வரும்போது எனக்கு ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐ, இதிலே பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்கும். சரிங்களா, அண்ட் இன்சூரன்ஸ் அதே மாதிரி. ஸோ இப்போ இது எனக்கு ரொம்ப 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 முக்கியம். இப்போ நான் அதர்ஸ் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இதை பற்றி பேசுகிறேன் சார். இப்போ எனக்கு டிஎன்பிசி எக்ஸாம் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னும் போது எனக்கு என்ன இருக்க போகுது, மேக்ஸ் இருக்க போது, ஜிஎஸ் இருக்க போது, லாங்குவேஜ் பேப்பர் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே நான் இந்த ஜிஎஸ் பார்ட்டுக்கு என்னுடைய வெயிட்டேஜ் அப்படின்றத நான் அதிகமாக கொடுக்கணும், அதை விட லாங்குவேஜுக்கு அப்படின்றத நான் அதிகமாக கொடுத்துருக்கணும். சரி சார், இப்போ நான் இங்கே வரேன் சார்னா எனக்கு எஸ்எஸ்சியில் மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜிஎஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த பார்ட்டுக்கு நான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த சேம் தான் இங்கேயும், ஆனால் எனக்கு என்ன இங்கிலீஷ் இல்லை, ஜிஎஸ்க்கு நான் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கணும். இப்போ இதே நான் வந்து பேங்க் வரேன் சார் அப்படின்னா எனக்கு காமன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரீசனிங், ஆப்டி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்குது. இது இல்லாமல் பேங்கிங் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் சொல்லிட்டு எல்லா செக்ஷனும் இருக்குது. சரி சார், இப்போ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி மாற்றி படிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிஎன்பிசி படிக்கிறேன்னா இதோடைய ஃபவுண்டேஷன் நான் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ நான் டிஎன்பிசியாக இருக்கிறவன் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எழுதலாம். ஏன்னா இங்கே மேக்ஸு, ரீசனிங் இருக்க போகுது, ஜிஎஸ் பார்ட்டில் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜை இங்கே நீங்கள் டிஎன்பிசி படிச்சுட்டு என்ன பண்ணலாம், இங்கே மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் ஒரு ப்ரிப்பரேஷன்ன்றது கொடுக்கலாம். இல்லை சார் நான் இப்போ ரயில்வே படிக்கிறேன்னா எஸ்எஸ்சியும் ரயில்வேவும் நீங்கள் மாற்றி மாற்றி எழுதி கொள்ளலாம். சரிங்களா, ஏன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்னா நீங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ இங்கே எனக்கு இந்த ஒரு செக்ஷன் படிக்கணும். அப்போ இதோடைய வெயிட்டேஜ், இதோடைய கம்பேரிசன், ஸோ என்ன நான் படிக்கலாம் அப்படின்ற விஷயம் இருக்கணும். அதுக்கப்புறம் இதோடைய ஃபவுண்டேஷன். எஸ், ஸோ ஒரு எக்ஸாமுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. நான் இதை தான் படிக்கணும், இதை தான் படிக்கணுன்ற மாதிரியான சினாரியோ இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அதர் எக்ஸாம்ஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணலாம், ஐபி இருக்குது, சிடெட் இப்போ ஓப்பனில் இருக்குது, கேவிஎஸ்ன்னு சொல்லிட்டு கேந்திரியா வித்யாலயா. எஸ், இது இல்லாமல் வேற என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னா அதர்ஸ்னே போட்டுக்கலாம், மிஸ்லீனியஸ். இப்போ இது எல்லாமே எனக்கு ஓப்பனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். கரெக்டா? அண்ட் இந்த டிஎன்பிசிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் 2 எக்ஸாம் இருக்கு. அதாவது என்ன சார் அப்படின்னா டெட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி. சரிங்களா, ஸோ இந்த ஒரு எக்ஸாம் இருக்கு. அப்போ இது எல்லாமே எனக்கு காமனாக நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா, அப்போ இது நீங்கள் எங்கே சார் படிக்கலாம்னா நம்மளுடைய அடாலியே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு பேட்சஸ் அப்படின்னு நம்ம நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பேட்சஸ் எல்லாமே 1 by 1 பார்க்க போகிறோம். அதோடைய எஸ், ஸோ பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். சரி சார், இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு இந்த 4 டிபார்ட்மெண்ட் நான் மேஜர்லி பார்க்க போறேன். இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி, எஸ், ஸோ டிஎன்பிஎஸ்சி நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு சிறகுகள் சொல்லிட்டு குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது இருக்குப்பா. ஸோ இது நமக்கு 29th அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது நவம்பர்.
எஸ் இப்போ இதே நான் வந்து ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மெயின் சொல்லக்கூடிய எஸ்எஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம அடுத்து ஒரு பேட்ச் அப்படின்றது நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ இது வெற்றிகரமாக எஸ்எஸ்சி பேட்ச் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 2.0 சொல்லிட்டு நமக்கு ரயில்வேக்கான பேட்ச் அப்படின்றது இருக்கு, ஃபவுண்டேஷன் பேட்ச். இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து 3.0ன்ற பேட்ச் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ் அதுக்கப்புறம் பேங்கிங்கோடைய உறுதி, தட் இஸ் பிரிலிம்ஸ்ல இருந்து இன்டர்வியூ வரைக்கும் கைடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச். அப்ப இங்க நீங்க என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் எக்ஸாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எனக்கு என்னென்னலாம் இருக்கும் சார் அப்படின்னா எனக்கு ரெக்கார்டட் வீடியோ அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். இந்த லைவ் அப்படின்றது உங்களுக்கு நீங்க ஒரு லைவ் அட்டென்ட் பண்ண முடியலன்னா ரெக்கார்டராகவே அவைலபிளா இருக்கும். அடுத்து உங்களுக்கு இ புக் அப்படின்றது இருக்கும் சரிங்களா. சரி சார், அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது இருக்கும். இதுதான் இருக்கும். இது இல்லாமல் ஃபேக்கல்டி கூட நீங்க இன்டராக்ட் பண்றதுக்கான டவுட் செஷன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் இதுல கொடுத்துருக்கக்கூடிய பிரைஸ், ஸோ இந்த பிரைஸ் எல்லாமே இப்போ நமக்கு மந்த் எண்ட் சேல் அப்படின்றது போயிட்டு இருக்குப்பா. அப்ப இந்த மந்த் எண்ட் சேல்ல நீங்க வாங்கக்கூடிய இந்த எந்த பேட்சா இருந்தாலும் ஃபவுண்டேஷன் பேட்ச், இது எல்லாமே நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பேட்ச். இதுல உங்களுக்கு இந்த பிரைஸ் தான் இருக்கும். அதுவும் நம்மளுடைய கோட் Y1029 யூஸ் பண்ணீங்கன்னா இன்னமும் உங்களுடைய பிரைஸ் அப்படின்றது கம்மியாகும். சரி சார், இது என்ன சார் தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க இங்க வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்னா என்ன சார்னா, இப்போ இதுல எனக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேட்சஸ் இருக்கு ஸ்டேட் எக்ஸாமுக்கு. எஸ், ஸோ ஸ்டேட் எக்ஸாமுக்கு நமக்கு என்ன சார் அப்படின்னா நிறைய பேட்சஸ் இருக்கு ஸ்டேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அப்போ நான் வந்து சார் நான் இப்போ டெட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து டெட்டுக்கு நான் படிக்கிறேன். அடுத்து நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அதுக்கு நான் அடுத்து நான் ஒரு கோர்ஸ் வாங்குறேன். எஸ், ஸோ அடுத்து நான் வந்து எஸ்எஸ்சி படிக்கிற ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் தனியாக வேற டைம் பீரியட்ல ஒரு 2000, 3000 சொல்லிட்டு நான் செலவு பண்றதுக்கு பதிலாக இந்த ஒரு மெகா பேக் அப்படின்றத எனக்கு என்னெல்லாம் இருக்கும் சார் அப்படின்னா பாஸ்டா இருக்கக்கூடிய பேட்ச். எஸ், ஸோ கரண்ட்லி அவைலபிளா இருக்கக்கூடிய பேட்ச் அண்ட் ஃபியூச்சர்ல அவைலபிளா இருக்கக்கூடிய பேட்ச் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே பேக்லயே நீங்க எல்லா டிபார்ட்மெண்டோடைய ஆல் எக்ஸாமை கவர் பண்ணிக்கலாம். ஸ்டேட் லெவல் எக்ஸாம் அதுவும் பாத்தீங்கன்னா 2 வருஷம் வேலிடிட்டி இந்த ஆஃபர்ல வாங்கும்போது நார்மலா உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இங்க நீங்க 2 இயர்ஸ் ஆஃப் வேலிடிட்டியில என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு பேட்சை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா ஒரு பிரைஸ் ட்ராப் தான். ஏன்னா நார்மலா உங்களுக்கு 5000க்கு மேல இருக்கக்கூடியது இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4199, அதுவும் நம்ம கோட் Y1029 நீங்க யூஸ் பண்ணீங்க சார் அப்படின்னா இதை விட கம்மியாகி அரௌண்ட் ஒரு 4Kக்கலாம் எல்லா எக்ஸாமும் 2 வருஷத்துக்கு அக்சஸ் பண்ற மாதிரி கொடுக்க முடியாது சரிங்களா. சரி சார், இப்போ இது ஓகே சார். இது என்ன சார் தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னா ஆல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், அதாவது ஆஃபர்ல 7000 இருக்கக்கூடியது. எஸ், நார்மலா ஆஃபர்ல இது 5200, நம்ம கோட் யூஸ் பண்ணும்போது ஒரு 5000 ஆயிடும் வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க சென்ட்ரல் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இதுல பார்த்த எல்லாமே ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணும்போது கிடைக்கும். ஸோ என்னுடைய சஜஷன் டிஎன் மெகா பேக். ஏன் சார் அப்படின்னா எல்லா எக்ஸாம் அடால இருக்கக்கூடிய ஆல் பேட்சஸ் அப்படின்றது நமக்கு இந்த ஒரு சிங்கிள் பேக்கேஜுக்குள்ளேயே கிடைச்சிடும். ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எஸ்எஸ்சினாலும் சரி, ரயில்வேஸ்னாலும் சரி, பேங்கிங்னாலும், டிஎன்பிசி, டெட், டிஎன்எஸ்ஆர்பி என்னென்ன பேட்ச் கரண்ட்லி அடால ரன் ஆகுதோ, அப்கமிங்ல என்னென்ன பேட்சஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்லி நீங்கள் ஒரே பேக்கேஜில் அக்சஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, ஐபி, போஸ்டல், இன்சூரன்ஸ், டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பி, டிஆர்பி, லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் டெஸ்ட் சீரிஸ், இ புக்னு ஆல் கோர்சஸ் இன் ஒன் பேக் பா. என்னுடைய சஜஷன் அப்படின்றது என்னன்னா 50 to 75% ஆஃபரே இதுதான் ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா சரிங்களா. ஸோ நீங்க இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ்ன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை எப்படி சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நான் வாங்குறது அப்படின்னா நீங்க நம்மளுடைய குரோம்குள்ள போய்க்கோங்க. ஸோ இதுல ADA 247 வெப்சைட் போயிட்டீங்க சார் அப்படின்னா இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல் கோர்ஸ் இருக்கும். இந்த ஆல் கோர்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸாம் அப்படின்றத போயிடுங்கப்பா. இங்க இருக்கு ஸ்டேட் எக்ஸாம். இதுல இந்த தமிழ்நாடுக்குள்ள போயிட்டீங்க சார் அப்படின்னா இங்க உங்களுக்கு டிஎன் தமிழ்நாடு மெகா பேக் இருக்கு பாருங்க, இதுதான் அந்த தமிழ்நாடு மெகா பேக். ஸோ உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு கம்ப்ளீட்லி எல்லா டீட்டெயிலும் இருக்கும். 34,584 ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குப்பா. எல்லா எக்ஸாமுமே இதுல கவர் ஆயிருக்கு. ஸோ ஆல் எக்ஸாம்ஸ் இன் ஒன் ஃபவுண்டேஷன் பேட்ச் சரிங்களா, ஒன் பேக்கேஜ், எல்லா எக்ஸாம்ஸும் கவர் ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க டெஸ்ட், ஸோ எல்லா டெஸ்ட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று சரிங்களா. ஓகே, அடுத்து
இபுக்னு பார்க்கும்போது எல்லாமே அவைலபிளாக இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு 856 ரெக்கார்டட் வீடியோஸ்ன்றது இருக்கு. ஸோ நீங்க இப்போ இங்க பாத்தீங்களா 6 மாசத்துக்கு 5143 தான். ஆனா இங்க எனக்கு 24 மாசத்துக்கு 5199. நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ லைவும் பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரிவியூவாக ஒரு டெமோ செஷனுமே நீங்க என்ன பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் அப்படின்றத பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இங்க இந்த மோர் ஆஃபர் டிக் பண்ணீங்கன்னா இருக்கிற ஆஃபர் எடுத்துருங்க. எஸ், ஸோ ஆஃபர் வந்து இல்லாமல் எவ்வளவு இருக்கு பாருங்க, 6499. ஸோ ஆஃபர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5200 ரூபாய் இருக்கு. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட கோட் Y1029 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டர் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு 5200 இருந்தது, ஒரு 5050. ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 150 ரூபாய் கம்மியாயிடுச்சு. ஸோ Y1029 சொல்லக்கூடிய இந்த ஒரு கோடை யூஸ் பண்ணி நீங்க இந்த டிஎன் மெகா பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமும் நம்ம கையில தான். ஆல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைம் தான்ப்பா. சரியா? ஸோ இதை வந்து மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் கம்ப்ளீட்லி எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிளா இருக்கு. என்னென்ன கோர்சஸ், என்னென்ன இந்த பேக்கேஜ் என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு நீங்க டிக் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்கும், என்னென்ன எக்ஸாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ மறக்காமல் டிஎன் மெகா பேக் அப்படின்றத இந்த ஒரு ஆஃபர்ல என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ், ஸோ நம்ம கோட் Y1029. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.